the Spirit of truth, He will be my witness. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். யோவான் 15:26. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளின் அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளேன், ignorance of Christ is ignorance of God the Father. கிறிஸ்துவை அறியாமை தந்தையாகிய இறைவனை அறியாமைக்கு சமம். எனக்கு தெரியாது என்பது எந்த காரணத்திலும் எந்த வகையிலும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. தெரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. போக்குவரத்து விதிகளை மீறினாலும் சரி, நாட்டின் சட்டத்திட்டங்களை மீறினாலும் சரி, எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. அது தவற்றுக்கு மன்னிப்பையோ ஒன்றுமில்லை என்று சொல்வதற்கு உரிய வகையிலோ அமையாது. தெரிந்திருக்க வேண்டும். அதே போன்று கிறிஸ்துவை பற்றி நாம் முழுமையாக தெரிந்திருத்தல் வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலிக்கு வரும் பொழுதெல்லாம் முதலில் வார்த்தை நமக்கு உடைத்து கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு ஆண்டவருடைய திருவுடல் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் ஆண்டவருடைய வாசகங்களை செவிமடுக்கிறோம், அவருடைய விளக்கங்களை கேட்கிறோம். அதை ஓரளவாவது நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும், அல்லது அனுபவப்பட்டு இருக்க வேண்டும். ஒருவேளை பைபிள் படிக்காதவர்களாக இருக்கலாம், அனுபவத்தை பெற்றிருக்கலாம். அப்படித்தான் ஒரு மனிதன், அவன் ஒரு பெரிய குடிகாரனாக இருந்தான். திடீரென்று அவன் தினமும் திருப்பலிக்கு வருகிறான், நன்மை வாங்குகிறான். கோவிலை விட்டு போகும் பொழுது தினமும் திருப்பலிக்கு வருகின்ற ஒரு பேர் வழி அவனை பார்த்து கேட்கிறார், நீ பெரிய குடிகாரன், தினமும் நீ பூசைக்கு வர, நன்மை வாங்கிட்டு போற, உனக்கு என்ன தெரியும்? இயேசு எங்கே பிறந்தான்னு தெரியுமா? தெரியாது. இயேசு எங்கே இறந்தான்னு தெரியுமா? தெரியாது. எத்தனை வருஷம் போதிச்சான்னு தெரியுமா? தெரியாது. என்ன போதிச்சான்னு தெரியுமா? தெரியாது. ஒன்றும் தெரியாதுன்ற நீ எப்படி நன்மை வாங்குற? ஃபாதர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். ஓ, அவர் எல்லாத்துக்கும் தோற்றத்துக்கெல்லாம் அவனுக்கு தண்ணி தெளிச்சு விட்டாரா? எனக்கு பங்குசாமியார் மேலே வேற காண்டு. அப்போ அந்த மனுஷன் சொன்னால், எனக்கு இயேசு எங்கே பிறந்தாரோ, எங்கே செத்தாரோ, என்ன போதிச்சாரோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இயேசு என்னை தொட்டார். என்றைக்கு இயேசு என்னை தொட்டாரோ அன்றையிலிருந்து என்னை கட்டி போட்டிருந்த இந்த மதுவை நான் விட்டுவிட்டேன். அதற்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் என் வீட்டிலே என் மனைவியும் மக்களும் நரக வேதனை அனுபவித்து கொண்டிருந்தார்கள். என்னால், இந்த மதுவின் அரக்கப்பிடியினால். இயேசு என்னை தொட்ட பிறகு என் வீட்டிலே சமாதானம் நிலவுகிறது. ஆகவே இயேசு என் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறார், அது போதும். என்னுடைய குடும்பத்தை அவர் வழிநடத்துகிறார், அது போதும். வேறு எதுவும் எனக்கு தெரியாவிட்டாலும் பரவாயில்லை என்று சொன்னார். ஆகவே பல சமயங்களில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அனுபவப்பட்டிருக்கலாம். புனித குரேதாஸ் ஜான் மேரி வியானி அவருடைய சரித்திரத்தில் ஒரு பாட்டியை பற்றி சொல்லுவார். அந்த பாட்டி தினமும் வருவார்கள், ஆலயத்தின் முன்னால், நற்கருணை முன்னால் மண்டியிட்டு ஒரு குறைந்தபட்சம் அரை மணி நேரம் ஜெபித்து விட்டு செல்லுவார்கள். தினம் தினம் அந்த பாட்டியை பார்த்து குரேதாஸ் கேட்கிறார், பாட்டி அரை மணி நேரம் தினமும் ஜெபிக்கிறீங்க, என்ன பாட்டி ஜெபிக்கிறீங்க? அந்த பாட்டி சொல்லும், சாமி நான் படித்தவ கிடையாது, வேற அறிவும் கிடையாது, சாதாரண பாட்டி கூலி வேலை தான் செய்கிறேன். ஆனால் தினமும் நான் ஆண்டவரிடம் வந்து அவரை பார்க்கிறேன், அவர் என்னை பார்க்கிறார். இதுதான் நான் செய்கிற ஜெபம். இவைகள் எல்லாம் அனுபூதி என்று சொல்லுவார்கள். படிக்காமல் தெரியாமல் அனுபவம் அவர்களை முழுமையாக்குகிறது.
ஒன்று படித்து தெரிந்திருக்க வேண்டும், அல்லது அனுபவத்தின் வழியாக தெரிந்திருக்க வேண்டும். இதுவும் இல்லை அதுவும் இல்லை, ஒன்றுமில்லாமல் இருந்தால் அது செத்த பிணத்திற்கு சமம். என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது? Where the human spirit fails, the Holy Spirit fills. மனித ஆவி தவறும் பொழுது தூய ஆவி நிரப்புகிறார். தூய ஆவி நம்மை நிரப்ப வேண்டும். அதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். இன்றைக்கு ஆராதனை பாடலிலும் அந்த இறைவனின் ஆவி நிழலிடவே என்னை அழைத்தார். நம் ஒவ்வொருவரையும் இறைவன் அழைத்து நமக்கு இந்த அருட்சாதனங்களை கொடுத்து அவருடைய வழியில் நடக்க பணித்திருக்கிறார். அதை நான் எவ்வாறு நிறைவேற்றுகிறேன்? இயேசு நம்மோடு இருக்கையில் கோணிலா வாளி அஞ்சேன், கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன். இறைவன் இயேசு என்னோடு இருக்கும் பொழுது நான் எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எத்தகைய ஆயுதங்களோ, அல்லது கூற்றுவன் சீற்றம் என்றால் அரசனின் கோபம். அரசன் என் மீது கோபம் கொண்டு என்னை எது செய்தாலும் நான் அஞ்சேன். ஆப்பிரிக்காவில் 3 பேர் சாதாரண மக்கள் கிறிஸ்துவை பின்பற்றியதினால், கிறிஸ்துவர்களாக இருப்பதினால் அங்கு இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அவர்களை அடித்து ஒரு பெரிய பள்ளத்தில் அவர்களை அடித்து கிடத்துகிறார்கள், தள்ளுகிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய இந்த தைல மரத்தினுடைய காய்ந்து போன கிளைகளை எல்லாம் போட்டு உயிரோடு கொளுத்துகிறார்கள். கரிக்கட்டையான பிறகுதான் இந்த அரக்கர்கள் விட்டு சென்றார்கள். சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள். ஒருவேளை யாராவது முன் வந்தால் அவர்களையும் கொளுத்து விடுவார்கள் என்ற பயத்தினால் யாரும் துணை செய்ய, எதிர்ப்பு சொல்ல முன்வரவில்லை. இப்படித்தான் பல சமயத்தில் அச்சம். ஆனால் அந்த 3 பேர் அப்பாவிகள் எரிந்து வேத சாட்சிகளாக, கரிக்கட்டைகளாக மாறினார்கள். உங்களுக்கு எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் என்ன செய்வோம்? நான் என்ன செய்வேன் தெரியுமா? யார் அடிக்கிறான்னு அவனை போய் இறுக்கி கட்டி பிடிச்சிக்கோ, வா 2 பேரும் சேர்ந்து எறிவோம், ஒருத்தனையாவது நான் சாவடிக்கிறேன். நான் வேலை செய்யாவேன், நீ ஒரு அநீதியானவன் எரியட்டுவேன். அந்த 3 பேரும் சேர்ந்து செஞ்சிருக்கலாம்ல, ஒருத்தனையாவது சாகடிச்சிருக்கலாமே, அநீதம் குறையட்டுவேன். அஞ்சேன், கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன். அதற்கு தெம்பு தருவது எது? பரிசுத்த ஆவியானவர். We must die to ourselves, to our own evil inclinations. We must live for God and for our brothers and sisters. தவறான விருப்பங்களுக்கு நமக்கு நாமே மறிக்க வேண்டும். நாம் கடவுளுக்காகவும் நம் சகோதர சகோதரிகளுக்காகவும் வாழ வேண்டும். Through the cross crown, it is the Lord's way, let it be also our way. சிலுவை வழி மகுடம், ஆண்டவர் வழி, அதுவே நம் வழியாகவும் இருக்கட்டும். செபிப்போம், முழந்தாள் இருப்போம். O merciful God, who makes the sun to rise on the evil and the good, and sends rain on the just and on the unjust, in adversity grant us grace to be patient, in prosperity keep us humble. May we guard the door of our lips, may we lightly esteem the pleasures of this world, and thirst after heavenly things through Jesus Christ our Lord. Prayer of Anselm. இரக்கமுள்ள தேவனே, நல்லோர் மேலும் தீயோர் மீதும் சூரியனை உதிக்கச் செய்பவரே, நீதியுள்ளோர் மேலும் நீதியற்றோர் மேலும் மழை பொழியச் செய்பவரே, பிரச்சனைகள் மத்தியில் அமைதி காக்க எமக்கு அருளும், வளமையில் பணிவாயிருக்கச் செய்தருளும், நாவடக்கத்துடன் நடந்து கொள்ளவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக விண்ணக காரியங்களையே நாடவும் எமக்கு அருளும்.
தெம்புடனும் தைரியத்துடனும் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் எங்கள் விசுவாசத்தை வாழ்வதற்கு இந்த பரிசுத்த ஆவி எங்களுக்கு வழிகாட்டுகின்றார். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளங்களை தெளிவுபடுத்துவாராக, தூய்மைப்படுத்துவாராக, திடச்சித்தம் கொள்ளச் செய்வாராக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.